ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சமைக்கலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த தேங்காய் எப்படி உரிக்கிறது அப்படின்றத யாருமே கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தேங்காய் எப்படி உரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சோறு மொக்கையா இருக்கா, இருந்தாலும் பார்ப்போம், வேற என்ன பண்றது. அதுக்கு முதல்ல தேவை இது மாதிரி ஒரு நல்ல தேங்காய். அதுக்கப்புறம் தேவை ஒரு அருவா. இந்த அருவா என்ன பண்றீங்கன்னா இப்படி திருப்பி பிடிச்சுக்கங்க. திருப்பி பின்பக்கமா பிடிச்சிட்டு ஒரு மார்க் பண்ணணும். அப்படி கோட ஒரு மார்க்கு. ஓகேவா? மார்க் பண்ணி என்ன பண்றீங்கன்னா இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தூரத்துக்கு இல்ல 1 இன்ச்சு தூரத்துக்கு வச்சுக்கிட்டு அப்படி குத்தி அப்படி நம்பணும். அதுக்கு தேவை கொஞ்சோண்டு கையில் பேலன்ஸ் வேணும். அப்படி காலை அந்த கொடுத்து அப்படி இழுத்தாங்கன்னா அப்படி வந்துடும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரொம்ப சுலபமாக உரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கேப் இருக்கிறதுனால ஃப்ரீயாக வந்துடும். எப்படி தேங்காய், அற்புதமான தேங்காய் இப்பொழுது உங்கள் கைகளில். அடுத்து குழம்புக்கு இதை என்ன பண்ணணும்னா, தேங்காய் உரிச்சதுக்கு நமக்கு ஒரு பிரைஸ் வேணும் இல்லையா? அப்படி உடைச்சிட்டு இப்படி திருப்பிட்டு இந்த கேப்பை லைட்டா நம்பினோம்னா, ஓ மை காட், கொஞ்சம் வேஸ்ட் ஆக தான் செய்யும். பியூர் வாட்டர், வேல்டு பியூர் வாட்டர். ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை. ஓகே, தேங்காய் எப்படி உரிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் தேங்காய் உரித்து என்ன டேக் பண்ணி வீடியோ போடுங்க. பாய்.